திமுக ஆட்சியில் ஊழல் செய்தவர்கள் தப்பிக்க முடியாது. அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் நடவடிக்கை பாயும். எடப்பாடி பழனிசாமி எச்சரிக்கையால் கலக்கத்தில் அறிவாலயம். ஈரோடு மாவட்டம் அரியப்பம்பாளையத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது அவர் பேசுகையில், அமைச்சராக இருந்தபோது செந்தில் பாலாஜி மது பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்கினார். ஒரு நாளைக்கு 15 கோடி, மாதம் 450 கோடி, மாதம் 5000 கோடி. இவர்கள் ஆட்சியில் 23,000 கோடி ஊழல் செய்துள்ளனர் என கால்குலேஷனை மக்கள் மத்தியில் பட்டியலிட்டார். அதிமுக ஆட்சியில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி உள்பட பல கல்லூரிகளை திறந்து கல்வித்திறனை உயர்த்தினோம். அதிமுக கல்வியிலேயே புரட்சி. 2019இல் 152 பேர் உயர்கல்வி படித்து உள்ளனர். இன்றைய தினம் திமுக ஆட்சியில் எதுவுமே செய்யப்படவில்லை. உயர்கல்வி சதவீதம் 48% குறைந்துள்ளது. சரியான நிர்வாகம் இல்லாததால் குறைந்து விட்டது என எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த பிறகு 62% மின்கட்டண உயர்வு, விலைவாசி உயர்ந்து வருகிறது. இதை பற்றி சிந்திக்க நேரமில்லை. வீட்டு மக்களைத்தான் ஸ்டாலின் சிந்திப்பார். நாட்டு மக்களை எல்லாம் சிந்திக்க மாட்டார். இரவினில் ஆட்டம், பகலினில் தூக்கம் என்பது போல துணை முதல்வர் உதயநிதி நடந்து கொண்டிருக்கிறார் என எடப்பாடி பழனிசாமி ஆவேசமாக தெரிவித்துள்ளார். திமுக எதிர்க்கட்சியாக இருந்தபோது மோடி தமிழகம் வரும்போது கருப்பு கொடி, கருப்பு பலூன் அனுப்பினார். திமுக ஆட்சியில் இருக்கும்போது மோடி வந்தால் வெள்ளை கொடி காட்டுகிறார். ஆளும் கட்சியாக இருந்தால் ஒரு நிலைப்பாடு, எதிர்க்கட்சியாக இருந்தபோது ஒரு நிலைப்பாடு. இதுதான் திமுகவின் இரட்டை வேடம் என இபிஎஸ் சாடியுள்ளார். 5 ஆண்டு திமுக ஆட்சியில் 5 லட்சம் கோடி கடன் ஆக்கி வைத்துவிட்டார் மு.க. ஸ்டாலின். ஊழல் செய்தவர்கள் சட்டத்தில் இருந்து தப்பவே முடியாது. இந்த ஊழலை எல்லாம் வெளிப்படையாக கொண்டு வருவோம் என எடப்பாடி பழனிசாமி எச்சரித்துள்ளார். டெண்டர்கள் மூலம் திமுக ஊழல் செய்கிறது. அதிமுக ஆட்சி மலரும். மணல் கொள்ளைக்கு உடந்தையாக இருந்த அத்தனை அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எடப்பாடி பழனிசாமி உறுதிபட தெரிவித்துள்ளார்.